அனைவருக்கும் வணக்கம். தனுராசி அன்பர்களுக்கு 19/4/2026 முதல் 25/4/2026 வரைக்கும் சித்திரை மாதம் 6ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரை தனுராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகமான காலம். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம், 9ஆம் அதிபதி சூரிய பகவான் உச்சத்தோட செயல்படுகிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் தனப்பிராப்தம் அதிகரிக்கும். சனி 4ஆம் இடத்துல இருந்தால் மந்தமாச்சு, மந்தக்காரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார், தைரியக்காரர்கள் ஒரு பக்கம் இணைந்து இருக்கிறார். அதுலேயும் புத பகவான் சேர்ந்து இருக்கும்போது புத்தி கூர்மையோட செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும். வேண்டியது கிடைக்கணும், ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும், இவ்வளவு காலம் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த வேலையில நான் ஜாயின் பண்ணணும், நிறைய இன்ட்ரிக்கு போயிட்டு வரேன், நிறைய கம்பெனி ஏறி இறங்குறேன்னா ஒரு வேலை கிடைச்சிடும். வேலை இல்லாத பட்டாதாரிகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தால், குரு பகவானுடைய அனுகிரகத்தாலும், சூரிய பகவானுடைய அனுகிரகத்தாலும் தொழில் நல்ல மேன்மை அடையும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். தொழில் சிறப்பாக அடையும் போது நம்ம பொருளாதாரம் மேன்மை அடையும். கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வதே சிறந்தது. 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எல்லாருமே நன்மையாக இருக்கும் சொல்றாங்க. ஆனா எனக்கு எந்த நன்மை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மற்ற கிரகத்தினுடைய தொடர்பு ஒப்பிட்டு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது உங்களுடைய கடமை நீங்க தவறி இருந்தால் அந்த குரு உங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார். அதே சுபத்தன்மையாக இருந்தால் நன்மை செய்யும். 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான் நன்மை செய்வார், ஆனா கடமை தவறியவர்களுக்கு அது நன்மை செய்திருக்க மாட்டார். அதனால கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சுபிட்சம் 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 அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். தனுராசிக்காரருக்கு எந்த குறையிட, தனுராசி அமோகரமான ராசி. ஆனா குறைபாடு எங்க உருவாயிச்சு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கிரகத்துண்டான தொடர்பு முற்றிலுமாக மாறுபட்டு செயல்படும் போது குருவே அனுகிரகம் பண்ணாமல் போயிடுவார். ஆகவே பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய கடமை, முன்னோருடைய கடமை தவறாம செய்து வரணும். பித்ருடைய கடமை செய்து வந்த தன்மையாக இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு முற்றிலுமாக கிடைத்துவிடும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பூமி பிராப்தம் உண்டாகும். நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை வாங்கி கொள்ளலாம், புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம், வீடு புதுப்பித்துக்கலாம். பழைய வீடாக இருக்குது, புதுசாக நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா அதுக்குண்டான பிளான்லாம் நீங்கள் போட்டுக்குவீங்க. சூரிய பகவானுக்கு பரிபூரண கிருபகடாசம் கிடைக்குது. நீங்க அரசாங்க துறையில வேலை தேடிக்கொள்ளணும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில நீங்க இந்த நேரத்தில் அப்ளிகேஷன்லாம் எழுதி போடும்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். சூரிய பகவான் உச்சத்துல இருக்கார், அதுவும் சுக்கிரனோட சேர்ந்து. உடனே அப்ளிகேஷன்லாம் போட்டு வேலை தேடிக்கொள்ளணும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இந்த சுக்கிரனுடைய தன்மை நம்மளுக்கு பலம் பெறும். பொருளாதாரம் சிக்கல் நிவர்த்தி ஆகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கொடுக்கும். புதிய ஆடைகள், புதிய நகைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு உருவாகும். 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருப்பதால் எக்காரணம் கொண்டும் அவசரப்பட்டு தேவையில்லாத நபர்களை சந்தித்து எந்த விஷயம் பகிர வேண்டாம், எந்த விஷயம் சொல்லிக்கொள்ள வேண்டாம். குடும்ப அந்தரங்க விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை மேட்டராக இருந்தால் யார்கிட்டையும் சொல்லிக்கொள்ளக்கூடாது. அந்த தன்மை நம்மளுக்கு கொடுக்கும். அன்பு அதிகரிக்கும். இந்த காலத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால அன்பு அதிகரித்து அவர்கிட்ட நம்ம போய் நம்மளுடைய குடும்ப விஷயம் சொல்லும் போது பிற்காலத்தில் அது சுமாராக பலன் கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அவங்களுக்கு முயற்சி வெற்றி பெறக்கூடிய தன்மை.
விடாமுயற்சியும் உங்களுக்கு பலன் அதிகரிக்கும். நான் எந்த விதமாக செயல் செய்தாலும் நான் விடாமல் செய்வேன். இருப்பினும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம். ஆகவே இந்த வாரம் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருந்து வரணும் இந்த தனுராசிக்காரர்கள். ஆகவே வியாழக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை இரவு வரை சந்திராஷ்டமம். ஆகவே வெள்ளி சனி உங்களுக்கு முழு மாதம் சந்திராஷ்டம காலங்களால சற்று நிதானமாக இருந்து வரணும். அத்தனை குறையாக இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரத்தையும் உங்கள் ராசிநாதனை பலப்படுத்திக் கொள்ளணும். உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம். அவை நீங்கள் ஒரு மூல நட்சத்திரம் பிறந்தால் பூராட நட்சத்திரம் அன்றைக்கு மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் செய்யணும். மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் ஆலயம் சென்று தாமரைப்பு சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது நெய் தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நன்மை உண்டாகும். நீங்கள் ஒரு பூராட நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் உத்திராட நட்சத்திரம் அன்று உங்களுடைய எல்லை தெய்வத்தை போய் வழிபாடு செய்யணும். சூரிய பகவான் வழிபாடு செய்யணும். அப்போ உங்க எல்லை தெய்வம் உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் ஏதோ காவல் தெய்வம் அது போய் பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில பிரகாசம் அடையும். நீங்கள் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஆகவே திருவோண நட்சத்திரம் அன்றைக்கு பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரணும். திருவோண நட்சத்திரம் அன்றைக்கு பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்க கைமேல் பலம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.